மல்லிகா, கையில பழத்தட்டு, தலையில பூக்கட்டு, இந்த கோலத்தோட உன்னை யாருக்கு வர சொன்னது? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கொண்டு போய் குப்பை தொட்டியில போடு. பைத்தியமே, நீ பேசினாலே பால் சிந்தும். உன் கன்னத்திலே பழம் இன்னும், உன் மேனியெல்லாம் நறுமணம் வீசும். அதனால்தான் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டேன். பயந்துட்டியா? இல்லை, நீங்க பக்கத்தில் இருக்கும்போது நான் நிச்சயமா பயப்பட மாட்டேன். இது என்ன கண்ணீர்? நீங்க துடைக்கிறதுக்காக. நிச்சயம். கண்ணீரை மட்டும் இல்ல மல்லிகா, இந்த கல்யாணத்தால உனக்கு ஏற்பட்ட துன்பம், துயரம் எல்லாத்தையுமே நான் குறைச்சிருப்பேன். இதை விட எனக்கு வேற என்ன பாக்கியம் வேணும்? பிறவி எடுத்த பலனையே இன்னைக்குத்தான் நான் அனுபவிக்கும். நான் கொடுத்து வைத்தவள் பாக்கியசாலி. ஆஹா, நீ மிக நன்றாக நடிக்கிறாய். என்ன மேடை? நீ மட்டும் இனிமே நடனம், நாடகம் இதுல எல்லாம் கலந்து கொள்ளவே கூடாது. இது கூடவா நீங்க சொல்லணும்? நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். ஆமா மல்லிகா, அந்த கோட்டுக்குள்ளதான் நம்ம கோட்டையை அமைக்கணும். அங்கே அரண்மனை, அந்தப்புறம், ஆடி பாட பளிங்கு மண்டபம் எல்லாமே இருக்கும். அப்புறம் இதையெல்லாம் ஆள ஒரு இளவரசன். போதும் போதும். ஏன் இளவரசி வேணுங்கறியா? நிறுத்த மாட்டீங்க? விளக்கத்தானே? போங்க. இதோ. வேண்டாம் வேண்டாம். வெக்கமா? இல்ல, கோபம். உங்களோட நான் பேச மாட்டேன். இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணுமா? பேச்சே இல்லாத உலகம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து வடக்கி இன்ப உலகம். அங்க போகலாமா? என்ன பொம்மையாக்கு? என்ன தெரியல, நான் தான் உங்க மல்லிகா. இல்ல இல்ல, போய் சொல்றேன். நீ சிவகாமி, நீதான் சிவகாமி. என்னை ஏமாத்த நான் நாட்டு தலைமை இல்ல. எனக்கு அனுமதி வேண்டாம், அந்த புறம் வேண்டாம். ஐயோ, அந்த வேண்டாம். நிறுத்து நிறுத்து. ஐயோ, நீ நாடக மேல ஆடு, என் இதயத்து மேல ஆடு. அது தொடுக்கு. ஐயோ, கருப்படியா. கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ என் நீலாவினுடைய ஆவிதான். இந்த பக்கம் தான் ஓடிறேன், இப்படியே ஓடினேன். கலங்கர விளக்கத்து மேல ஏறினேன், உச்சிக்கே போயிட்டேன். ஐயோ ஐயோ, அங்கிருந்து நீலா விழுந்துட்டா, கீழே விழுந்துட்டா. ஐயோ ஐயோ, விழுந்து செத்துட்டா. இப்படிப்பட்ட ஒரு பயங்கர நிலைமை ஏற்படுத்தியும் இவன் நடத்துல இருந்து ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. நல்ல சமயத்துக்கு வந்தீங்க. வாங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். வாங்க டாக்டர். அப்படியே வாங்க போய் பாருங்க. டாக்டர், காதலிச்ச பொண்ணு கண்ணு முன்னால் செத்து போன, செத்த பிறகு வேற நிம்மதியா வாழ விட மாட்டா போல இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? அந்த நீலாவுடைய நினைவும் பிரமையும் தான் ரவியை பயங்கரமா பாதிச்சு. அந்த பாவியாலே இவருடைய உயிருக்கு ஆபத்து வரும் போல இருக்கு. தைரியமா இருக்கு, கவலைப்படாது. நல்ல மருந்தா கொடுக்க. காலம் நம்மளை ஏமாத்த, நிச்சயம் ஏமாத்த.
சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு எப்படி குணமாகும்? என்ன சாப்பிடு சாப்பிடுன்னு தொல்லைப்படுத்துறிய? என் சிவகாமி சாப்பிட்டாளா? அவளை கவனிச்சியா? நீங்க சாப்பிட்டதா சிவகாமி சாப்பிடுவாளா? என் சிவகாமி சொன்னாளா? உங்களுக்கு சொன்னாளா? சாப்பாடு இல்ல, விஷம் விஷம். புரியுது, நல்லா புரியுது. நீ என்ன கொல்ல பாக்குற. என் நீரா போன இடத்துக்கு என்னை அனுப்ப பாக்குறேன். அவ போற இடத்துக்கு என்னை அனுப்ப பாக்குறியா? அதுதான் நடக்காது. அவன் நரகத்துல இருக்காளோ சொர்க்கத்துல இருக்காளோ நீ எப்படி கண்டுபிடிப்ப? ஏன்னா நரகமும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது. எல்லாம் பொய், எல்லாம் பித்தலாட்டம். மல்லிகா, ஏன் பாழற? என்ன நடந்துச்சு? எழுந்தது நீ பலகாரம் சாப்பிட்டியா? ஐயோ, உனக்கு பசிச்சிருக்குமே. நீங்க சாப்பிடுங்க. கணவன் சொல்றதான் மனைவி கேட்கணும். உண்மையான மனைவிக்கு அதுதான் லட்சணம். நல்ல குடும்பத்துக்கு அதுதான் லட்சியம். சாப்பிடுமா? மல்லிகா, இப்படித்தான் நீலா உணவு ஊட்டி விடுவா. எனக்கு அது அமுதமா இருக்கும். ஏன் மல்லிகா, நீ என் நீலா பாடி கேட்டது இல்லையே? எத்தனையோ நாள் நான் சாப்பிடாம அவ பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்கி போயிருக்கேன். நானும் பாடுறேன், தூங்குறீங்களா? வேண்டாம் வேண்டாம், நீ இங்க பாடக்கூடாது. வேற எங்க பாடணும்? என் நீலா மாமல்லபுரத்துல பாடுவா. அங்க கடலோரத்துல ஒரு கோயில் இருக்கு, நீ பாத்திருக்கியா? அந்த கோயில் மேல கடல் அலைகள் வந்து வந்து மோதிக்கிட்டே இருக்கும். எதுக்காக அப்படி மோது தெரியுமா? என் பாறையே, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சவன் பாரு அப்படின்னு அந்த அலை கத்துது. ஆனா என்னை அழிக்கவே முடியாதுன்னு அந்த கோவில் நிமிர்ந்து நிக்குது. ஆமா, உலகத்துல வேற எங்கேயும் அந்த அதிசயத்தை பார்க்கவே முடியாது. மாமல்லபுரத்துல மட்டும்தான் பார்த்திருப்ப இல்ல? ஆமா. இல்ல இல்ல, நான் பார்த்ததில்லை, நான் பார்த்ததில்லை. நீ பார்த்ததாக இப்பதானே சொன்ன? ஆமா, இல்ல, பார்த்தவங்க சொன்னது கேட்டதாக சொன்னேன். போய், நீ போய் சொல்ற. என்கிட்ட உண்மை மறைக்கிற. கட்டிய கணவனுக்கே நீ துரோகம் செய்யற. பெண்ணல்ல, பேய், பேய். என் முன்னால் நிற்காதே, போ. தேவி, என் மேல உயிரையே வச்சிருக்கிற கணவரை எனக்கு கொடுத்துட்டு அவருக்கு உண்மையா நடக்க முடியாத மனைவியா என்னை ஆக்கிட்டே. உன்னை பொன்னான ஒரு பெண் தானே, உனக்கு என் மீது இறக்கவே இல்லையா? எவ்வளவு பெரிய கொடுமையை என் மேல சுமத்துட்டிய. ரவி, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ரவி, மல்லிகாவுக்கும் இறந்து போன நீலாவுக்கும் ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு நிச்சயமா தெரியுது. அப்படியா? ஆமா, மாமல்லபுரத்துக்கு போறதே இல்லைன்னு இதுவரை சாதிச்ச மல்லிகா தன்னை அறியாம தான் அங்க போயிருந்த உண்மை என்று சொல்லிட்டான். அங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டான். இல்லையே, அதுக்கு மேல என்னால எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. நிச்சயமா உன்னால தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்? மல்லிகா நீ நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல குடும்பத்து பெண்ணு, அவர் கை தேர்ந்த நாடகக்காரர். கோபால், நான் அவளை விரும்பினேன், காதலிச்சேன், கல்யாணம் செஞ்சிருக்கேன். அவ என் மனைவிங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். உன் மனைவின்னு சொல்லிக்கவே அவளுக்கு யோகியதை கிடையாது. கோபால், எச்சரிக்கிறேன். மல்லிகாவுக்கு இந்த மர்மத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நிச்சயமா அவ கெட்டவள் அல்ல. யாரா இருந்தாலும் சரி, என் மனைவியை பத்தி கேவலமா பேசினா என்னால தாங்கவே முடியாதான். இல்ல ரவி, அரளிய ரோஜான்னு நினைச்சு நீ ஏமாந்துட்ட.
உன்னுடைய வாழ்க்கை தொழில் எல்லாமே அந்த நாட்டிக்காரியால பாழாயிடுச்சு. கோபா, நிறுத்து. மேல ஏதாவது பேசுறேன் என்னால மன்னிக்கவே முடியாதாம். நேத்து வந்த யாரோ ஒரு ஜாலக்காரிக்கா, கணவனுக்கே துரோகம் செய்யற ஒரு வஞ்சகிக்கா நம்முடைய தூய்மையான நட்பை தூக்கி எறிஞ்ச நண்பனுடைய மனைவியை பற்றி இழிவா பேச நீயும் ஒரு நண்பனா? கெட் அவுட். கோபால், எத்தனையோ ஆண்டுகளாக இணை பிரியாத நட்பு கேவலம் ஒரு பெண்ணால் பாழ்பட்டு போவதா? கூடாது. ரவிக்கு வந்த ஆத்திரம், நீ அவன் மனைவியையே தூக்கி எறிந்து பேசியதால் ஏற்பட்ட கோபம் வேறு யாருக்கு வந்திருந்தாலும் அடிக்கத்தான் செய்வார்கள். அவன் குழம்பி கிடக்கிறான், வழி தெரியாமல் தவிக்கிறான். அவனுக்கு உதவி செய்வதை விட்டு இப்படி வந்து மூலையில் முடங்கி கிடக்கலாம். மகாபலிபுரத்தில் செத்தவளுக்கும் மல்லிகாவுக்கும் என்னதான் தொடர்பு? அதை எப்படித்தான் கண்டுபிடிப்பது? அவள் யார், இவள் யார்? மகாபலிபுரத்தில் செத்தவளை போட்டோ எடுத்தாங்களே, அதை பார்த்தா ஏதாவது துப்பு கிடைக்கும். ஆமா. ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ டாக்டர் கோபால். வாங்க சார், ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர், உங்களால எனக்கு ஒரு உதவியாகணும். என்ன வேணும் சொல்லுங்க. மகாபலிபுரத்துல நீலான்னு ஒரு பொண்ணு லைட் ஹவுஸ்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போச்சே, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஓ எஸ், நல்லா ஞாபகம் இருக்கு சார். அந்த கேஸ் அட்டெண்ட் பண்ணது நான் தானே? ஆமா. அந்த பொண்ணுடைய முதுகுல காயத்தினுடைய தழும்பு பார்த்ததா ஏதாவது உங்களுக்கு நினைவு இருக்கா? முதுகுல தழும்பா? ஆமா. எதுக்கு நான் ரெக்கார்ட் பண்ண சொல்லணும். ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்க. 532. எஸ் சார். அந்த போட்டோ ஆல்பத்தை கொண்டா. அந்த போட்டோ எனக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்காக தேவைப்படுது. நான் வேணா நான் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துறேன். ஓ எஸ், அதுக்கு என்ன டாக்டர்? கொஞ்சம் பாருங்க. ரவி, ரவி, கோபால், என்ன மன்னிச்சிட்டு ரவி. என்னுடைய உணர்ச்சி வேகத்துல உன் மனசு புண்படும்படியா மல்லிகா பத்தி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிட்டு ரவி. இல்ல கோபால், நீதான் என்ன மன்னிக்கணும். என்ன இருந்தாலும் உன்னை நான் அடிச்சிருக்கவே கூடாது. ரவி, உன் மனைவியை பத்தி நான் அவ்வளவு தப்பா பேசுனது பெரிய குத்தம் தான். நீதான் என்ன மன்னிக்கணும் ரவி. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, நான் செய்தது பெரிய முட்டாள்தனம் கோபால், பெரிய முட்டாள்தனம். ரவி, நமக்குள்ள என்ன? Come on, let's forget it. Come on, Ravi, please. ரவி, கோபால், இது பாத்தியா? மகாபலிபுரத்தில் செத்த நீலாவுடைய போட்டோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுத்தது. முதுகுல காயமே இல்ல பாத்தியா? கோபால், மாமல்லபுரத்துல முரடர்கிட்ட நான் காப்பாத்தாது, காயம் பட்டது, இப்ப இந்த வீட்டுல என் மனைவியா இருக்கிறது எல்லாமே ஒருத்தி தான். அப்ப செத்தது வேற ஒருத்தி. அவன் எப்படி செத்தாங்கிறதான் கேள்வி. கோபால், நானும் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன், உண்மையை கண்டுபிடிக்க வழியே தெரியல. என்ன சார், எங்களுக்கெல்லாம் வழிகாட்ட உங்களுக்கே வழி தெரியலையா? சார், ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். எங்க மாமனார் வச்ச போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டியோட வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். டேய் கண்ணே, குர்ரா குர்ரா குர்ரா. வாங்கிங்க சார். என்னது? இந்தால உங்க உருவம், எங்க கல்யாண பரிசு. தங்கத்திலேயே செஞ்சு கொடுக்கணும்னு தான் பார்த்தோம். என்ன பண்றது, இவங்க அப்பா எங்க மாமா முழுக கடை தான் வச்சிருக்காரு. உன்ன மாதிரியே இருக்குது சார். எங்க மாமனாருக்கு கண்ணு தான் தெரியாதே தவிர இந்த பொம்மை செய்யற தொழில பெரிய ஆளுங்க. என்ன வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கீங்க? இது ஒரு பொம்மையா சார்? உங்க உயரத்துக்கு உங்க மாதிரியே உயிர் இருக்கிற மாதிரியே எங்களால பொம்மை செஞ்சு கொடுக்க முடியும். கல்யாணம் ஒண்ணு வைக்கலையா, வீட்டுல அதிக நேரம் நின்னு பேசினா ஏதோ தகராறு போல் இருக்குது, டைவர்ஸுக்காக போயிருக்காங்கன்னு வெளியே எல்லாரும் பேசிக்குவாங்க. உடனடியா நாங்க தேனளவுக்கு போகணும். எங்களுக்கு வேற போக கிடையாது, மகாபலிபுரம் தான். நாங்க வர்றோம். தம்பி யாரு தெரியலையே, மன்னிச்சிருங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்லை. நாங்க வர்றோம். வாடா கட்டு, வாடா. கோபால்,